7 பூ கண்டிப்பா பூத்துருச்சு. 10 பூத்துதான்னு ஞாபகம் இல்ல. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இது இங்க ஒரு மொட்டு விட்டுருக்கு. ஆனா ஏதோ ஒரு இது பாருங்க, இலை கலர்ல ஒரு பச்சை கலர் தெரியுதா? இத பத்தி என்ன நினைப்பீங்க? இதுதான் இது தின்னுகிட்டு இருக்கு இலைய. செடியவே தின்னுது. சரி என்ன பண்றது? சாப்பிட்டுட்டு போட்டோம். இங்க ஒரு பெரிய முருங்கை மரம் வச்சோம் ஒரு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. அது வளர்ந்து வளர்ந்து காஞ்சு போச்சு. அத உடைச்சு பிரிச்சு வச்சுட்டோம். இங்க பாதி, இங்க பாதி. ஒரே குச்சிய. இதுல ஒண்ணும் வளர்ச்சி இல்ல. ஆனா இதோ இதுல துளிர் பாருங்க. வரும்னு நம்பலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். முருங்கைக்கன்று இருந்தால் நம்ம முருங்கைக்காய்க்கு ஆகுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் முருங்கைக்கீரைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்னேக் பிளான்ட் சொன்னாங்கங்க. ஆனால் இது மேலேயே ஏறிக்கிட்டு போகுது, ஏறிக்கிட்டு வருதுங்க. என்னத்த சொல்ல விடுங்க. இதோ இங்கே ஒரு கன்று எடுத்து வந்து வச்சோம். அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு கன்று வச்சா பத்தலை வீட்டில் எல்லாருக்கும் முருங்கைக்கீரை கொடுக்கறதுக்கு, ரிலேட்டிவ்க்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுக்கணுன்னு ஆசை. அதனால் அதோ அங்கே இருக்குல்ல ஒரு கன்று, அதோ அது மட்டும் பத்த மாட்டேங்குது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஹாய்ங்க. நம்ம வீட்டுக்கும் பத்தலை, மற்றவங்களுக்கு கொடுக்கவும் பத்த மாட்டேங்குது. இல்லைன்னு சொல்ல மனசு இல்லை. ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும்னு சொல்லி அதுக்காக திருப்பி போய் ஒரு முருங்கை கன்று இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இது வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே கொடுக்கணும். அதில் இருக்கிறதும் அப்பப்போ கொடுப்போம், நம்ம வீட்டுக்கும் எடுத்துக்குவோம். ஸோ இன்றைக்கி இப்போ இதோட துளிர் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இதோ இங்கே பாருங்கள், இருங்க காட்டுறேன். உத்து பாருங்கள், தெரியுதா? நான் கை வச்சு காட்டுறேன். இதுதான் இதோட துளிர். இதுதான் இது. இங்கெல்லாம் துளிர் எடுத்துகிட்டு வருது. இங்கே எடுக்குது. இங்கே இது நல்லா தெரிகிற துளிர். இங்கே எடுக்குது. இங்கே எடுத்துருக்கு. இதோ இதோ இங்கே இங்கே துளிர் எடுத்துருக்கு. வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் முருங்கைக்கீரை நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம். ஓகேங்களா? நம்ம மட்டும் சாப்பிட்டா பத்தாது, நம்ம சொந்தங்களுக்கும் கொடுக்கணும், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொடுக்கணுங்க. கொடுத்தா தானே நல்லது. அதனால் அவங்களுக்கும் சேர்த்து நாங்கள் தண்ணி ஊற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அன்னாச்சி பழம் நடுறதுக்கானே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வச்சோம். பட் என்னன்னு தெரியல, நடுவில் குறுத்து எடுத்த மாதிரி வந்து அப்படியே உள்ளே போயிடுச்சு. ஓவர் வெயிலில் வச்சிட்டோமா என்னன்னு தெரியல. இட்ஸ் ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வாழைக்கன்று வந்து ஒருத்தி 4 பேர் ஆயிருக்காங்க. வேற எங்கேயும் குளுத்து எடுத்த மாதிரி கண்ணுக்கு தெரியல. எல்லாத்தையும் ஊற்றி விட்றோம். இங்கே தண்ணிக்கு கொஞ்சம் கஷ்டம், அதனால எல்லாத்தையும் கலந்து கலந்து ஊற்றுறோம். இவ்வளோ வச்சு ரொம்ப நாள் ஆகுது, இன்னும் ஒரு மொட்டு கூட வைக்கல. சிகப்பு கலர் செம்பருத்தி, அது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி. செம்பருத்தி பூவை பார்க்கும்போது தாங்க இவ்வளோ கலர்ஸ் வந்து நேச்சுரலாகவே இருக்கான்ற மாதிரி, ஹைப்ரிட் எல்லாம். ஆனால் பட் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வேப்பம் கொடுத்து பயங்கரமாக வளர்ந்தது. இது ரொம்ப பெரிய மரங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். இங்கே வரும்போது தெரியாமல் வெட்ட சொல்லிட்டேங்க, இடத்த க்ளீன் பண்ணும்போது. அப்போ பண்ணிட்டாங்களா, அந்த டைமில் இந்த மரத்தை வெட்டிட்டாங்க. இன்றைக்கி ஃபீல் பண்ணுறோம், நம்ம வீட்டில் ஒரு மரம் இல்லையே, ஒரு காற்று வர்றதுக்குன்ட்டு. அதுக்கப்புறம் துளிர் வந்ததுங்க. எல்லாத்தையும் இங்கே போர் பாருங்க, நிறைய லைவில் சொல்லியிருப்பேன், ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். போர் போடுறோன்ற பேரில் அங்கே போட்டோம். தண்ணி வரல. பட் ஆனால் அதால் இங்கே ரோஸ் செடியிலேருந்து இந்த வேப்பஞ்செடி முதற்கொண்டு ஃபுல் டேமேஜ். இந்த முருங்கைக்கன்றுலாம் இருக்குமோ போகுமோன்னு நினச்சோம். மொத்தமாக கொட்டி போயிருந்தது. பட் கடவுளோட அனுகிரகத்தால் எப்படியோ எல்லாம் ரெக்கவர் ஆகிட்டாங்க அவங்களாவே. அவங்களா இல்லை, தண்ணி ஊற்றி, சோப்பு தண்ணி ஊற்றி ஃபைனலி ஒரு வழியாக நாங்கள் அதை ரெக்கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். இதோ இருங்க, இது செம்ம காமெடியான ஒரு செடிங்க. இது என்ன தெரியுங்களா? இதை நாங்கள் என்ன பண்ணோம்னா, குச்சி கடந்ததுன்னு எடுத்து வந்து சொருகி வச்சோம் கொடி கட்டுறதுக்குன்ட்டு. வைக்கிறப்போ துணி போடும்போதெல்லாம் ஜிம்பி ஜிம்பி அது ஆடும், இஷ்டம் போல் ஆடும். இப்படி ஆடுவோம், அப்படி ஆடும், ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆச்சரியம் வந்து பாருங்கள், இப்படி தான் சொல்லுவாங்க. என்னென்னா, நம்ம வளரணும்னு ஆயிடுச்சுன்னா யாராலையும் நம்ம வளர்ச்சியை தடுக்க முடியாது. ஏன்னா கடவுள் வந்து நம்மளை வளரணும்னு சொல்லி எழுதிட்டாருன்னா நம்ம வளர்ச்சியை நிப்பாட்டவே முடியாது. அந்த மாதிரி தாங்க இந்த 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 மரத்தை, இந்த செடியை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு கன்று, இப்போ முருங்கன்லாம் நட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுவாங்க ஆட்டக்கூடாது, அசைக்கூடாது, அசைஞ்சால் அது வளராதுன்னு. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் இந்த செடியை பொறுத்தளவுக்கு அவ்வளோ தூரம் ஆட்டியிருப்போம், அவ்வளோ தூரம் பிடிங்கி நட்டோம். ஆனால் வளர்ந்துருச்சு. வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கிட்ட நாங்கள் போகிறதே இல்லை. சரி, அது மரமாச்சு, அதை இது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதோடய க்ரோத் ரொம்ப நல்லா ஸ்பீடாக இருக்குது.
திக்காவும் இருக்குது. நல்லா வேலியோர மரங்கள் இது பாதுகாப்புக்கு வைக்கிறது. ஏன்னா நம்ம சொருகி வச்சாலே போதும். தண்ணி கூட அதுக்கு எதிர்பார்க்கல. பட் ஆனால் டாடி கம்பல்சரி தண்ணி ஊற்றிடுவாங்க.